லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னப்பா இது இப்படி நடக்கும்னு நாங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. எங்க மேல கோவப்பட்டு என்னப்பா ஆக போகுது? என்னது கோவப்படுறனா? வீட்டை நான் வாங்க போறேன்னு தெரிஞ்சதோ ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்க தெரிஞ்சதுல, வீட்டுல உன் கூடயே சுத்திட்டு தெரிஞ்சவங்க கோர்ட்ல எனக்கு எதிராக ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் உங்க யாருக்கும் தெரியாது. என்னன்னு சிங்கமுத்து சித்தப்பா, அவ ஸ்டே வாங்கிட்டான்னு கோவப்படுறீங்களா இல்ல எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்த கோவத்துல பேசுறீங்களா? எல்லாத்துக்கும் சேர்த்துதான். சித்தப்பா, எங்களுக்கு நிஜமாலே எதுவுமே தெரியாது சித்தப்பா. தெரிஞ்சு இருக்கணும்னு தான்டா சொல்றேன். அம்மாடி ராதிகா, அந்த பையன் பார்த்திபன் ரஜினி கிட்ட முறைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே இவங்க 2 பேரும் சோடி சேர்ந்துக்கிட்டு கோர்ட்ல வந்து நின்னாங்கல்ல. பேசுறா உங்களெல்லாம் நம்பி இறங்குன பாத்தீங்களா? என்ன செருப்பு கூட வெளியில விட்டேன். சரி, போய் எல்லாரும் எடுத்துட்டு வாங்க. என்ன எல்லாரும் பேந்த முடிச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இதுல போடுங்க. ஏன்பா சிங்கமுத்து, என்னப்பா இது? கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குற? கண்டிப்பா கேஸ் அவங்க பக்கம் நிக்காதுப்பா. நாம தான் ஜெயிப்போம். இந்த வீடு கண்டிப்பா உனக்கு தான்ப்பா. அதெல்லாம் ஜெயிக்கும் போது பாத்துக்கலாம். என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? உங்களை நம்பிதானே இவ்வளவு பெரிய காரியத்துல இறங்கணும். இந்த காசையும் கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ணுவோம் தம்பி? இப்ப ரஜினி கிட்டையும் போக முடியாது. மாப்பிள்ளைங்களும் எங்க பக்கம் இல்ல. இந்த நேரத்துல கொடுத்த காசு திரும்ப வாங்கினா நாங்க என்ன தம்பி பண்றது? அப்ப நான் என்ன பண்றது? நடுத்தருவுல நிக்க முடியுமா தம்பி? பணம் உங்ககிட்ட தானே இருக்கு. போங்க, போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. சரி சரி, கொடுங்க. நீங்க பாருங்க, நான் ஒண்ணு இந்த காசை எடுத்துட்டு போய் வேற வீடு ஒண்ணு வாங்க போறது இல்ல. இது உங்களுக்கு உதவணும்னு எடுத்து வச்ச பணம் தான். அது இந்த பெட்டியிலே தான் இருக்கும். நீங்க எல்லாரையும் நம்பிதான் நீங்க எல்லாரும் கையெழுத்து போறதுக்கு முன்னாலே மொத்த பணத்தையும் கொடுத்தேன். இப்பவே உங்க மாப்பிள்ளைங்கிட்ட எல்லாம் பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு இந்த பணத்தை தாராளமா எடுத்துட்டு போங்க. தனித்தனியா இருந்தாலே 3 பேரையும் சமாளிக்க முடியாது. இப்போ 3 பேரும் கூட்டு சேர்ந்திருக்காங்க. எப்படி அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறது? வேற வழியே இல்ல. இருக்கு. ராதிகா, நீ என்ன சொல்ற? என்னமா வழி இருக்குது? அவனுங்க கையெழுத்தே இல்லாத அளவுக்கு பண்ணிடலாம்ப்பா. ஏய், புரியுற மாதிரி சொல்லி தொலையண்டி. எங்க புருஷனுங்களா இந்த வீட்டு மாப்பிள்ளைங்களா இருக்கிறதுனால தானே அவனுங்க கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கானுங்க. அந்த உரிமையே இல்லைன்னா அவனுங்களை டைவர்ஸ் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. ஏய் ராதிகா, என்னடி இது? ஏதோ வீட்டை வித்துட்டு காசு வரும், குடும்பத்தை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம் நினைச்சா, ஆனா நீ குடும்பமே இல்லாம ஆகிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் சரி வராதடி. வேற ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போது. இதெல்லாம் சரி வராது. அக்கா, நான் நல்லா யோசிச்சுதான்க்கா பேசுறேன். இங்க பாருங்க, நீங்க டைவர்ஸ் பண்ணுங்க, பண்ணாம போங்க. வீட்டை என் பேர்ல மாத்தி கொடுத்துட்டு தாராளமா அந்த பணத்தை எடுத்துட்டு போங்க. சரியா?
இந்த வீடு எனக்குத்தான் முடிவாகிற வரைக்கும் இந்த பணம் என்கிட்டே இருக்கட்டும். சரியா? நான் வரட்டுமா? எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஐயோ, உங்க எல்லாரையும் நம்பி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரஜினிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். இவ இதுக்கு முன்னாடி துரோகமே பண்ணதில்ல. விடுறா, துரோகம்னா என்னன்னே தெரியாத மாதிரி பேசுறா பாரு. இவளுக்கு துரோகம் பண்றதுதானே பொழப்பே. நடிக்கிறா நடிப்பு. ஆமா ஆமா, நீங்க ரொம்ப யோகியம். நானாவது எங்க இருந்தா வந்தவ, ஆனா நீங்க பெத்தவ பண்ற வேலையா பண்ணிருக்கீங்க. இதுல நான் பார்த்திபனோட அம்மான்னு சொல்லி ஒரு நாடகம் வேற. இப்ப 2 பேருக்கும் பெரிய குழிய தோண்டி வச்சிட்டீங்கல்ல. ஏய், இத பாருங்க, என்ன பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இல்ல. யார்கிட்ட என்னடி பேசுறீங்க? யார்கிட்ட என்ன பேசுற? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா நாம அவனுங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்புறம் நாம சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். எடுப்பீங்களா? பரவாயில்லையா? இத பாருங்க, நான் சொல்றத நீங்க எல்லாரும் காது கொடுத்து நல்லா கேளுங்க. முதல்ல அவங்க 3 பேரையும் இந்த பிரச்சனைக்குள்ள வர முடியாத அளவுக்கு ஆக்கணும். அப்பதான் நமக்கு பணமும் கிடைக்கும். அத பத்தி யோசிங்கன்னா ரஜினி, நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. ஒவ்வொரு நேரமும் நீங்க இத பண்றீங்களா அத பண்றீங்களான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கும். ஆனா இப்போ எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெளிவா தெரியும். அதனால நீங்க எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். ரஜினி, ரஜினி, என்ன மன்னிச்சிருமா. இங்க பாருங்க பத்மம்மா, உங்களுக்கு 2வது தடவை என்னால தெளிவா சொல்லிட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு சொன்னதுதான், நம்ம 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்லை. அப்புறம் நீங்க கண்ணீர் வடிச்சு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கவே வேண்டாம். ஏன்னா நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். ரஜினி, உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லையே. நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. அதை தாண்டி என்கிட்ட நெருங்கி வரவே வராதீங்க. நானும் வரமாட்டேன். என்ன மாமா, இப்ப சந்தோஷமா இருப்பீங்களே? நாங்க கிளம்புற வரைக்கும் கூட இருந்து வழி அனுப்பி வச்சுட்டு நேரம் பார்த்து முதுகுல குத்திட்டீங்கல்ல. பேசாதீங்க. மாமனாரு மாமியாரு உங்க மனைவி அதான் எங்க அக்கா. எங்க எல்லாரையும் விட ரஜினியும் பார்த்திபனும் தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல. ஆமா, எங்க என் அருமை புருஷன்? அது சகல ஆபீஸ் வேலையா வெளியே போயிருக்காரு. ஓ, எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி கொடுத்துட்டு இப்படி எல்லாரும் கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டானா? இவர்கிட்ட இனிமே என்ன பேச்சு ராதிகா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதோ பாருங்க, இனிமே நான் உங்க கூட வாழ்றதா இல்ல. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண ஆள் கூட என்னால வாழ முடியாது. என்ன சொன்னீங்க அக்காவும் தங்கச்சியும்? என்ன சொன்னீங்க இப்போ? நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேனா? நீங்க இல்ல, இந்த குடும்பமே துரோகத்தை பத்தி பேசக்கூடாது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்க அப்பா வீட்டை விட்டு ஓடுனதுக்கு அப்புறம் ஒரு அப்பாவா குடும்ப தலைவரா எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு உங்க எல்லாரையும் ரஜினி தான் பாத்துக்கிட்டான். அப்படிப்பட்ட ரஜினிக்கு நீங்க எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க. இதை விட பெருசாவா நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்க போறோம்?
என்ன பத்மாமா? உங்களை தாமா. இங்க பாருங்க, உங்களையும் மனசார அம்மாவா நினைச்சு தானே பாத்துக்கிட்டா ரஜினி. உங்களை பத்தி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் தப்பா பேசினப்போ ரஜினி உங்களை தப்பா பேசல. இந்த வீட்டுல இடம் கொடுத்து நல்லா பாத்துக்கிட்டால. அப்படிப்பட்ட ரஜினிக்கு தெரியாம கையெழுத்து வாங்கி கொடுத்து கேவலம் பணத்துக்காக இவங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டீங்களே. ரஜினிக்கு எதிராக துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த வீட்டுல துரோகத்தை பத்தி பேச உங்க யாருக்குமே தகுதி கிடையாது. உங்களை விட பெரிய துரோகத்தை இந்த உலகத்துல யாருமே பண்ணிருக்க முடியாது. மாப்பிள்ள, உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு இனிமே பேசாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணல. நீங்க எல்லா ரஜினிக்கு பண்ண துரோகத்துல இருந்துதான் நாங்க உங்களை காப்பாத்திருக்கோம். அதுக்கு சந்தோஷப்பட்டுங்க. அப்பா பாத்தீங்களா, 4 வார்த்தை சேர்ந்தாப்புல இவரால ஒழுங்கா கூட பேச தெரியாது. ஆனா இவரு நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டோங்கிற ரேஞ்சுக்கு எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? அவரா பேசலம்மா, எல்லாரும் சொல்லி கொடுத்து பேச வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த வீட்டுல நிக்கவே கூடாது. முதல்ல வீட்டு விட்டு வெளியே போங்க. ஐயோ சங்கரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு கோர்ட் ஆர்டர். இப்ப நீ என்ன வெளியே போக சொன்னா அதுக்கு கோர்ட் அவமதிக்கிற குற்றத்துக்காக உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்கம்மா. உங்களுக்கு என் புருஷங்கிற உரிமை இருக்கிற வரைக்கும் தானே இந்த கோர்ட் ஆர்டர் எல்லாம் செல்லும். அதனால இந்த புருஷங்கிற உரிமையை உங்களுக்கு கொடுக்காம நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியில நீ இந்த வார்த்தை சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நீ எப்ப இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, இப்ப நான் வந்திருக்கிறது உன் புருஷனா இல்ல, ரஜினிக்கு ஒரு அண்ணனா தான் வந்திருக்கேன். அதுவும் எதுக்காக? நீங்க எல்லாரும் பண்ணிருக்கீங்களே பாவம், அந்த பாவத்தை கழிக்கத்தான் வந்திருக்கேன். ரொம்ப ஓவரா பேசாதீங்க. நாங்க ஏதோ பாவம் பண்ணிட்டோம் நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க எனக்கு பண்ணிட்டு இருக்கிறது என்ன பாவம் தானே? நீ ஒன்னு நல்லா புரிஞ்சுக்க சங்கரி. எந்தவித சுயநலமும் இல்லாம இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டவ ரஜினி. அவளுக்கே இவங்க எல்லாம் சேர்ந்து துரோகம் பண்றாங்கல்ல, அப்போ நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் வந்து நிக்கணும். ஏய், நீ என்ன புருஷனா ஏத்துக்கிறது? நான் சொல்றேன், நீ எனக்கு பொண்டாட்டியே இல்ல. நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒட்டு உறவும் கிடையாது. உனக்கு நான் யாரோ தான். ஆனா நான் இந்த வீட்டுல ரஜினிக்காக இருப்பேன். நீங்க எல்லாரும் பண்ண பாவத்துக்கு நீங்க பண்ண தப்ப உணர்ந்து ரஜினி கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். மாப்பிள்ள சூப்பர். நீங்க கேப் விடாம இவ்வளவு நல்லா பேசுவீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா நல்லா பேசுனீங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை வித்தோம். நீங்க கேஸ் போட்டு அது செல்லாதுன்னு என் தம்பி கைக்கு வீடு போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. என் தம்பி ரொம்ப மோசமானவன். அவன் எப்படிப்பட்டவன்னு உங்க யாருக்கும் தெரியாது. மாமா, உங்க தம்பி எவ்வளவு கேடு கெட்டவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு உங்க தம்பிக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இனி தெரிஞ்சுப்பீங்க. இனிமே ரஜினிக்கு எதிரா ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. பாப்பா
என்னடி மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு? என்னடா காலையிலேயே என் முன்னாடி வந்து நிக்கிற? ஓ, மாமா குளிக்க போறேன், சோப்பு போட்டு கையெழுத்து வாங்கிடலாங்கிற பிளானோ? என்ன 2 பேரும் என்ன குளிக்க போக விடாம தடுத்துட்டு இருக்கீங்க? ஓ, அப்போ ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. குபேரனுக்கு வந்த சோதனை. ஏப்பா, உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? நான் குடிக்க போறேன். சங்கரி கழிவிடு. கண்டவங்களுக்கெல்லாம் எங்க வீட்டு பாத்ரூம்ல இடம் இல்ல. கோர்ட் ஞாபகம் இருக்கா? உங்களை இந்த வீட்ல ஓரமா இருக்க சொல்லிதான் பெர்மிஷன் கொடுத்திருக்கு கோர்ட். ஆனா எந்த பக்கம்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஓ, பாக பிரிவினையா? ஆமா சார், பாக பிரிவினே தான். என்ன? ஓ ராதிகா, தண்ணி குடிக்கணும், வழிவிடு. இந்த வீட்ல உன்னெல்லாம் இருக்க விட்டதே பெருசு. இந்த வீட்ல உனக்கு தண்ணி எல்லாம் கிடையாது. வேணா கடையில போய் வாங்கி குடி. பாத்திமா, இங்க காலை கடன் கழிக்க விடாம ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு தண்ணி குடிக்க போய்கிட்டு இருக்க? பாப்பா, அட வா பாத்திமா. முடியலப்பா, சீக்கிரம் வாப்பா. என்ன பிரச்சனை? ஏப்பா, கோர்ட்ல நாம இந்த வீட்ல இருக்கிறதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களாம். இவங்க வீட்டை 2ஆ பிரிச்சுட்டாங்களாம். அவங்க போர்ஷன் தனியா, நம்ம போர்ஷன் தனியாமா. இப்போ என்ன பண்றது? ஐடியாப்பா. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. வரேன். அண்ணா, 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 என்ன இதெல்லாம்? அண்ணா, ஐயோ மாமா, மாமா மாமா, மாப்பிள்ளை என்ன பண்றீங்க? மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரஜினி, குளிக்கிறதுக்கு அந்த பக்கம் போனா அது அவங்க இடமா, இந்த பக்கம் தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போனா அதுவும் அவங்க இடமா. இது மட்டும்தான் நம்ம இடமா. என்ன பண்ணீங்க? என்னால குளிக்கவும் முடியல, பாத்திமனால தண்ணி குடிக்கவும் முடியல. இப்ப நான் குளிக்கிறதுக்கு என்ன பண்றது? அதான் இங்க குளிச்சுட்டு இருக்கேன். கோர்ட்ல இந்த வீட விற்க கூடாதுன்னு தான் ஸ்டே கொடுத்திருக்காங்க. நாங்க வீட்ல 7 பேர் இருக்கோம், நீங்க 4 பேர் தானே. ஏதாவது ஒரு சின்ன ரூம்ல இருந்துட்டு போங்க. நல்லா இருக்க கதை. நீங்க 7 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு 3 பாத்ரூம், ஒரு கிச்சன். பாரு என்ன மாமா, எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஐயோ மாமா விடுங்க, நாம பாத்துக்கலாம், இருந்துட்டு போட்டோம். இத்தனை வருஷம் இல்லாத கோவம் என்னடி அப்படி உனக்கு? எதுக்கு நீ இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுற? ஒரு நிமிஷம் இரு, பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு.
நாம இப்போ நேரெதிரா இருக்கிற மாதிரி நம்ம தேவைகளும் நேரெதிரா தான் இருக்கு. எப்படியாவது இந்த வீட்டை வித்துறணும்னு நீங்களா விருப்பப்படுறீங்க. நான் எப்படியும் இந்த வீட்டை விற்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அக்கா, இந்த வீட்டை வித்தாச்சு, நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. தெரியும்ல, இந்த வீடு சித்தப்பாக்கு சொந்தம். இனிமே ஓ முடிவெல்லாம் கோர்ட்ல செல்லாது. அத கோர்ட் சொல்லிட்டு ராதிகா, நீ சொல்லாத. அக்கா, வீட்ல அதிகாரம் பண்ற மாதிரி உன்னோட அதிகாரம் கோர்ட்லயும் செல்லுபடி ஆகும் நினைக்காத. வீட்ல நாங்க விவரம் தெரியாம உன் காலு கீழே நாங்க கிடந்தோம். எங்களை பாத்துக்கிற மாதிரி நீ நடிச்சு காலத்தை ஓட்டிட்ட. இதுக்கு மேல நீ சொல்ற எதையும் கேட்கவோ நம்பவோ நாங்க ரெடியா இல்ல. இனிமே உன்னோட அதிகாரம் இந்த வீட்ல நடக்காது. டேய் முரளி, ரஜினி முன்னாடி நின்னு என்னடா பேசிட்டு இருக்க? ரஜினி உனக்கு என்னென்ன பண்ணிருக்கா தெரியும்ல? விடுங்க மாமா, விடுங்க. இவங்கெல்லாம் வாய் பேசுறதுல மட்டும்தான் பெரிய ஆளு. நாளைக்கே இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேற வழியே கிடையாது. நேரடியா என் கிட்டதான் வந்து நிக்கணும். ஓ, உனக்கு இந்த ஆசைலாம் வர இருக்காக்கா? எப்ப எங்களுக்கு பிரச்சனை வரும் நாங்க உன் கால்ல விழுந்து அழணும், அததானே நீ விரும்புற? இனிமே எதுவும் அந்த மாதிரி நடக்காது. ஆமா, எங்க எல்லாருக்கும் தெளிவு வந்துருச்சு. நீ யாருன்றதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இங்க பாரு, நீ இல்லாம எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறல்ல? நீ இல்லாமலே எங்க வாழ்க்கைய உன் கண்ணு முன்னாடி நாங்க வாழ்ந்து காட்டுறோம். யாரு நீங்கெல்லாம்? நாங்க தான். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உங்களை விட நான் தாண்டி சந்தோஷப்படுவேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கணும் தானே நான் ஆசைப்படுறேன். ஏய், நான் இல்லாம உங்க யாராலையும் வாழவே முடியாது. வாழ்ந்து காட்டுறோம். பார்க்கலாம்.